அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டறிவய கண்புருகு சங்கதந்தவிரமு குணமால குணமால அந்திபகலன்றிடண்டையும் மொழி திந்திரிய சஞ்சலங்களையரு தம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலையுணர்ந்து நந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினை சென்று செருகுந்தடந்தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரை மொழி தென்செயலழிந்தழிந்தழியமை சிந்தை வர நின்று நின்றெரிசனை பாடுவேனோ கொந்தவிழ் சரண் சரண் சரணன கும்பிடு புரந்தரன் பதிபெற குஞ்சரி குயம்புயம் பெறார கருமாள குன்றிடைய அம்பொனின் திருவரை கிண்கிணிகிணின்கிணின்கிணியன குண்டலமசைந்திலங்குழைகனே பிரபை வீச தந்தனதனந்தனந்தனவென செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகளிங்களின்களினென திருவான சங்கரி மனம் குழைந்துருக முத்தந்தர வருஞ்செழுந்தள நடை சந்ததி சகந்தொழுஞ்சரவன பெருமாளே. அந்தகன் வரும் தினம் என்று தொடங்கக்கூடிய 22வது திருப்புகழ் பாடல் திருச்செந்தூர் முருகனை பற்றியது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். அந்தகன் வரும் தினம் பிறகிட. அந்தகன் என்றால் நமக்கு தெரியும் அல்லவா, அந்த யமன். வருமான அந்த தினமானது பிறகிட என்றால் தள்ளிப்போக, சந்ததமும் வந்து கண்டு அறிவையர்க்கு அன்புருகு சங்கதம் தவிர, எப்பொழுதும் போவதும் வருவதுமாய் இருக்கக்கூடிய அந்த பெண்களின் மீது உள்ள அன்பானது, ஆசையானது என்னை விட்டு நீங்க முக்குணம் மாள. முக்குணம்னா என்னதுங்க? சத்வம், ராஜதம், தாமதம் அப்படிங்கிறது தான் அந்த 3 குணங்கள். குணம்னாக்க நம்மளோட அந்த சுபாவம் இல்லையா? சத்வ அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய சாத்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமானது எப்படியாப்பட்டது அப்படின்னாக்க, ரொம்ப மன அடக்கத்தோடையும் நிறையா நல்ல காரியம் செய்யணுங்கிற அந்த குணத்தோடையும், முக்கியமாக புலனடக்கத்தோடையும், துன்பங்கள் எது வந்தாலும் அதை வந்து இயல்பாகவே பொறுத்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை நிறையா உடையதாயும் உள்ள அந்த குணமானதும், வைராக்கியமாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறதும், வாய்மை அதாவது உண்மையே சொல்கிறதும், ரொம்ப கருணையாக இருக்கிறதும், நம்பிக்கையாக இருக்கிறதும், பாவம் செய்யதை வந்து ரொம்ப பாவம்னாலே அதை செய்யறதுக்கு ரொம்ப சில பேரெல்லாம் அப்படியே பாவமா ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, நடுங்குவாங்க. அது மாதிரி உள்ள ஒரு குணமும், தியானம், பணிவு, ரொம்ப எளிமையாக இருக்கிறது எல்லாமே இந்த சத்வகுணத்தில் வந்துடும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ரஜோகுணம்ங்கிறது. தமிழில் சொல்லணும்னாக்க ராஜசம் அப்படிங்கிறது. அது எது மாதிரி குணம் அப்படின்னாக்க, அது ரொம்ப நல்ல குணத்துக்கும் ரொம்ப கெட்ட குணத்துக்கும் நடுவாக உள்ள ஒரு குணம். ஆனால் அதுவும் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படியாப்பட்ட குணம்னாக்க, யாராவது நம்மளை புகழ்ந்தா மற்றவங்க நம்மளை புகழும் போது அதை கேட்கணுங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த குணமும், சண்டை போடுறதுல வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க சில பேர். ஏதாவது ஒரு வம்பு தொம்புன்னு வந்தாக்க அதை அப்படியே சண்டை போடணுங்கிறதுல ஒரு உத்வேகமாக இருப்பாங்க. அது மாதிரியும் முயற்சிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நிறையா இருக்கும். ஒன்றத்தை வந்து சாதிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக பண்ணுவாங்க. வீரம், தானம், தருமம், கல்வி இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப பிடிவாத குணமும் இருக்கும். இப்போது நம்ம ஒருத்தருக்கு இல்லாட்டா ஏதாவது ஒரு நல்லது செய்கிறோன்னாக்க அதோட பலனை கருதியே செய்வாங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு இது செஞ்சாக்க நாளைக்கு நம்மளுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நாம் இவங்களுக்கு இதை செய்யணும்னாக்க செஞ்சாக்க அவங்க நம்மளுக்கு வந்து செய்வாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து அந்த பலனில் வந்து விருப்பம் கருதியே வந்து அவங்க செய்யக்கூடிய குணமானது ராஜச குணம் அப்படிங்கிறது. 3வதாக உள்ளது தமோ குணம்ங்கிறது, அதாவது தாமசம் அப்படிங்கிறது. அது எப்படியானாக்க ரொம்ப மோசமான குணம்னாக்க அதுதான் பொய் சொல்கிறது, மற்ற உயிர்களை வந்து இம்சை செய்கிறது, எப்பொழுதுமே கோபப்படுறது, ரொம்ப பேராசைப்படுறது, ரொம்ப
சோம்பலாக இருக்கிறது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உறங்கிண்டே இல்லாட்டா தூங்கிண்டே இருக்கிறது, காரணமே இல்லாமல் மற்றவங்க நமக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு மற்றவங்கள்ட்டேருந்து பொருளெல்லாம் எதிர்பார்க்கறது, இது மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த செயலை வந்து செய்யறது, ரொம்ப பகட்டுக்காக சில பேர் வாழ்வாங்க இல்லையா, அந்த அந்த பகட்டுக்காக பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழறது, கலகம் பண்ணுறது, காமம், வெகுளி, மயக்கம், இது மாதிரிலாம் நிறைந்த ஒரு குணம்னாக்கா அது வந்து தாமசம்ங்கிறது. இந்த 3 குணத்தில் நம்ம எல்லாமே ஒரு குணத்தில் வந்து புரிந்துட மாட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அளவில் எல்லா குணமுமே இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள், இதில் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு போட்டால், அதாவது எனக்கு வந்து ரஜோகுணம் வந்து ஒரு 10% இருக்குது, எனக்கு வந்து தாமசம்ங்கிறது வந்து ஒரு 50% இருக்குது, சத்வகுணம்ங்கிறது ஒரு 60% இருக்குது, அது மாதிரி நீங்கள் பர்சன்ட் போட்டிங்கனாக்க உங்களுக்கு என்ன வருதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி உள்ள அந்த குணமுமே மாலை அப்படிங்கிறார். 3 குணமுமே எனக்கு வேணாம். இப்போ இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த இறைத்தன்மையை அடையணும் இல்லையா. அந்த இறைத்தன்மைங்கிறது எதுனாக்க ரொம்ப தூய்மையானது, ரொம்ப புனிதமானது, இதுதான் அப்படின்னு வரையறுக்க முடியாது அல்லவா. நாமளும் வந்து அது மாதிரி குணமும் வந்து எனக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தி பகல் இரண்டையும் ஒழித்து, அந்தினாக்க சாயங்கால வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பகல்னாக்க காலையில் வேலை. நம்மளோட அந்த ஆத்மாங்கிறது இரவு நேரத்தில் எப்படி இருக்கும், தூங்கும் போது செயலற்று அப்படியே ஒரு நித்திர நிலையில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையும் பகல் பொழுதில் ஆன்மாக்கள் எல்லாமே, நம்ம உயிருங்கிறத நான் ஆன்மான்னு சொல்கிறேன், அது எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பொழுது அப்படிங்கிறது காலை பொழுது இல்லையா. அந்த 2 குணமுமே 2 நிலைகளுமே எனக்கு அழிஞ்சு போகணும். எப்படி இரவு ஆனால் நான் வந்து தூங்கி அப்படியே இருக்கிறதும், பகலானால் எழுந்து ஓடி வேலை செய்யறதும், இந்த 2 குணமே எனக்கு போயிடணும். அதுக்கப்புறம் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து, இந்திரியம்னாக்கா நமக்கு தெரியும், கண், மூக்கு, செவி, வாய், தொடு உணர்வு, இதெல்லாம் தான் வந்து இந்திரியம் சொல்லுது. 5 ஐம்பொறிகள்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இந்திரியங்களால் வரக்கூடிய அந்த சஞ்சலங்கள் எல்லாமே, துன்பங்கள் எல்லாமே எனக்கு அருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்புய பதங்களின் பெருமையை கவிப்பாடி. அம்புய பதங்கள்னாக்க அந்த முருகனோட பாதம் எப்படி இருக்கான், தாமரைப்பூ மாதிரி இருக்காங்க. தாமரைப்பூ மாதிரி இருக்கிற அந்த பாதங்களுடைய பெருமையை வந்து நிறைய கவி பாடணும், கவிதைகளை நிறைய நான் பாடணும் அப்படின்னு கேட்குறேன். செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற, செந்திலைனாக்க திருச்செந்தூரை வந்து அதை யோசிச்சு அதை என்னங்கிறத உண்மை பொருளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது மாதிரி தெரிஞ்சு ஞானம் வந்து எழும்ப, கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில், கந்த கடவுள் யாரு, முருகப்பெருமான், அவரை வந்து என்ன எதுக்கு அப்படின்ட்டு அவரை வந்து அப்படியே அறியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதன் வழியாகத்தான் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். சென்று செருகும் தடன் தெளிந்தர, அப்படி யோசிச்சு ஒரு முற்றுப்புள்ளியில் போய் முடியுது அப்படின்னாக்க அந்த இடம் வந்து தெளிவாக இருக்கும் இல்லையா. அந்த இடம் தெளிவு பெற தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து, தனியாத அப்படின்னாக்க இப்போ ஒரு நெருப்பு கபகபான்னு எரிஞ்சிட்டு இருக்குனாக்க அதை வந்து தனி அப்படின்னு சொல்லுவாங்க. தனினாக்க என்ன பண்ணணுனாக்கா அதை வந்து தண்ணி விட்டோ இல்லாட்டா மண்ணை போட்டோ இல்லாட்டா ஏதாவது கம்பளியை போட்டோ அதை வந்து தணிப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தணிக்கிறதுனா அதை வந்து அம்சடக்கிறது, அதை தனிய வைக்கிறது, குளிர்விக்கிறது. அதை மாதிரி அடங்கவே அடங்காத என்னோட அந்த மனத்தை, அந்த சிந்தனையை வந்து அவிழ்ந்து அவிழ்ந்து அதெல்லாம் அதோட கட்டிலேருந்து நான் அப்படியே அதெல்லாம் வந்து அவிழ, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இப்போ நடந்து போகிறவன் எப்பொழுதுமே அதுக்கு மேலே இருக்கிற இருசக்கர வாகனத்தில் வந்து போகணும் அப்படின்னு நினைப்பான். இருசக்கர வாகனம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு மோட்டர் பைக் வாங்கி போகலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு வரும். அது வாங்கினாலுமே காரில் போனால் இன்னும் நல்லா இருக்குமே, கார் வேணும் அப்படின்னு வரும். அதுலேயும் போனாலுமே இன்னும் மேலே 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 மேலேன்ட்டு நம்மளோட அந்த ஆசை வந்து தனியாத அந்த தீ போல் எரிஞ்சு எரிஞ்சு, எப்படி ஒரு நெருப்பு வந்து குட்டியாக பத்திருந்தாலும் அது வந்து அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு பெருசாக ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட ஆசைகளும் நம்மளோட அடங்காத அந்த மனமும் அதெல்லாமே வந்து தனிய உரை ஒழித்து என் செயல் அழிந்தழிந்து அழிய. உரைனானது பேசுறது, அந்த பேச்சும் வந்து நின்று போக, என் செயல் அழிந்த அழிய, என்னோட செயலும் நான் செய்கிறேன் இப்படி நடக்கிறது, நிற்கிறது, உனக்கு எடுக்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரி நான் செய்கிற எல்லா செயலுமே நிற்க, மெய்ச்சிந்தை வர என்று நின்று தரிசனை படுவேனோ. இதெல்லாம் வந்து பண்ணினோனாக்க, நம்ம வந்ததுனாக்க உடனே நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு, உண்மையான மெய் சிந்தை அப்படிங்கிறார். உண்மையான அந்த அறிவு பெற என்று நின் தரிசனை படுவேனும், உன்னை வந்து தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எப்பொழுது நான் பெறுவேன் அப்படின்னு கேட்குறார் அருணகிரியார். கொந்தவிழ் சரண் சரண் சரணென கும்பிடு புரந்தரன் பதிபெற. கொந்தவிழ் அப்படின்னாக்கா கொத்து கொத்தா மலர்கள்லாம் அப்படியே கொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொத்துனாக்கா அப்படியே ஒரே ஒரு கொத்தில் அப்படியே 4-5 இல்லட்டா கொத்து கொத்தா நிறையா ஒன்றுக்கும் மேற்பட்ட மலர்கள்லாம் இருக்கிறத கொத்துன்னு சொல்லுவோம். அந்த கொத்து கொத்தா இருக்கிற மலர்கள் எல்லாமே முருகனோட கால் பக்கத்தில் அப்படியே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி விழுந்து கிடக்கிற உன்னோட பாதங்களை வந்து சரணம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். கும்பிடு புரந்தரன் பதிபெற. அது மாதிரி கும்பிட்ட இந்திரனை வந்து அவருக்கு என்ன கிடைச்சது? மீண்டும் வந்து அவருடைய அமராவதிங்கிற அந்த சொர்க்கலோகம் வந்து கிடைச்சது இல்லையா? அவருக்காக தானே போராடினார் இல்லையா? அவர் போராடும் போது அரக்கர் எல்லாம் வந்து இறந்து போனாங்க இல்லையா? குஞ்சரி புயம் பெற. குஞ்சரி அப்படின்னாலே அந்த யானை வளர்த்த மகள் யார்? அந்த தேவயானையுடைய அந்த மார்பகங்கள்லாம் நீ அணைக்கும் போது உன்னோட புயங்களில் வந்து படுது அப்படின்னு சொல்கிறார். அரக்கரும் மாலை குன்றிடியனாக்க இந்த கிரௌஞ்ச மலைங்கிறத வந்து வேளால் விட்டு பொடியாக ஆக்கினார் இல்லையா? அதை மாதிரி அந்த மலையெல்லாம் இடிந்து போக கிரௌஞ்ச மலை பொடியாக அம்பொனின் திருவரை கினி என அழகிய பொன்னாலான அந்த அருணாக்கயிறு இந்த கட்டுவோம் இல்லையா? அருணாக்கயிறை வந்து குழந்தைங்களுக்குலாம் கட்டி விட்டுருப்பாங்க. அதில் வந்து சிறு சலங்கையெல்லாம் வந்து அதில் அப்படியே மணிகளாக தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா குழந்தை வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓசையை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்கனால எப்பொழுதுமே காலிலெல்லாம் நிறையா சலங்கை, அந்த அரண்யான் கயிற்றுலாம் வந்து சலங்கை நல்லா கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சலங்கை வந்து எப்படி ஓசை தருதான்? கினின்னு சத்தம் எழுப்புதான். குண்டலம் அசைந்திலங் குழைக்கணீர் பிரபை வீச. குண்டலம்னாக்க காதில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம்னு எடுத்துக்கோங்களேன். ருத்ராட்சத்தை வந்து பொன்னால் ஆனதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் வந்து சுற்றி அந்த கற்கள்லாம் ஒளி வீசக்கூடிய கற்கள்லாம் பதிஞ்சிருந்துக்கிற அந்த குண்டலத்தை போட்டாக்க அதோட ஒளி வந்து எப்படி மூஞ்சிலெல்லாம் படும் இல்லையா? அது மாதிரி அந்த ஒளியை அப்படியே வீசுதான். அதை வந்து அசையும் போது அப்படியே ஒளி வந்து வீசுது அப்படின்னு சொல்கிறாரு. தனவென ஓசையோடு செஞ்சிரு சதங்கை கொஞ்சிட. செஞ்சிருனாக்க செவ்விய, அதாவது சிறந்த அழகிய அந்த இரு சதங்கைகளும் வந்து குட்டியாக வந்து ஓசை எழுப்புதான். மணி தண்டைகள் களினென. தண்டைகள் அப்படின்னாலே தண்டை சிலம்பு இதுக்கு வந்து வேற்றுமை என்ன அப்படின்னாக்கா, சிலம்புனாக்கா அந்த உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு இடம் இருக்கும், வெற்றிடம் இருக்கும். அதில் வந்து குட்டி மணிகள்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து ஆடும் போது சத்தம் கேட்கும். முத்து போட்டால் ஒரு சத்தமும், கற்கள் மரகதம் மாணிக்கம்லாம் தான் அந்த காலத்தில் வந்து போடுவாங்க சத்தம் எழுப்புறதுக்கு. அது மாதிரி போட்டாக்க வித்தியாசமான ஒளி கேட்கும். தண்டைனா எப்படின்னாக்க இந்த குழந்தைங்களுக்குலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அது வந்து 2 உருண்டையை வந்து நுனி பக்கத்தில் இருக்கும், அப்படியே ஒரு கம்பியை வளைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் வந்து தண்டை அப்படின்னு சொல்கிறது. அதுவும் வந்து ஓசை எழுப்புது அப்படின்னு சொல்கிறார். திருவான சங்கரி மனம் குழைந்துருக. சங்கரினாக்க நமக்கு தெரியும், அந்த உமாதேவி பார்வதி தேவி, அழகிய அந்த பார்வதி தேவியோட மனம் வந்து உருகி அப்படியே குழைய. முத்தந்தர வருண் செழுந்தளர் நடை சந்ததி. குழந்தையெல்லாம் எப்படி நடக்கும்? ரொம்ப அப்படியே மெதுவாக அப்படியே நடக்கும் இல்லையா? அம்மாவை வந்து கட்டி பிடிக்கும் போது அப்படியே மெதுவாக அப்படியே வந்து கையை ரெண்டையும் தூக்கி கட்டி பிடிக்கும் இல்லையா? முத்தம் தர வரும் அந்த குழந்தையே, அந்த பிள்ளையே. சகந்தொழுன் சரவண பெருமாளே. ஜகம்னாக்கா இந்த உலகம் எல்லாமே வந்து உன்னை கும்பிடும் சரவண பெருமாளே அப்படின்னு அருணகிரியார் இந்த பாட்டில் வந்து கூறியிருக்கார். முருகனுடைய பெருமை எல்லாமே.